இந்த 500 நோட்டு யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டா எல்லாரும் கைதுக்கும் எனக்கு வேணும் எனக்கும் நானும் கைதுக்கும் எனக்கு வேணும் எனக்கு வேணும். இதை கசக்கிட்டு கொடுத்தாலும் 500 வேணுமானா எஸ் வேணும், இதோட மதிப்பு குறையாது. ரெண்டா கிழிச்சதுக்கு அப்புறம் கொடுத்தாலும் எஸ் சிலட்டு போட்டிக்கலாம், ரெண்டு பக்கமும் நம்பர் கரெக்டா இருக்கு, சிலட்டை போட்டி பேக்ல கொடுத்தாலும் மதிப்பு குறையாது. பூனை எச்சு திருப்பி கொடுத்தாலும் இதோட மதிப்பு குறையாது. கொடுங்க வாங்கிக்குவோம். காலில் போட்டு விதிச்சுட்டு சகதியா இருக்கால, சகதியை தொடச்சு எல்லாம் போயிடுச்சு, மதிப்பு குறையாது. சாக்கடையில கிடக்கு இந்த 500 ரூபாய். சுத்து முத்தும் பார்ப்போம், எவனும் பார்க்கலாம், எல்லா தூக்குற 500 ரூபாய ஒரு குச்சியை தேடுவோம். இதுக்கு அப்படியே லாபமா விட்டு அப்படி நைஸா வெளியே எடுத்து அந்த சாக்கடை தண்ணியை ரெண்டு உதறிட்டு எவனும் பார்க்கறான்னு டக்குன்னு பாக்கெட்ல போட்டுரும். பேண்ட்டை போய் துவச்சிக்கலாம் வீட்டுல போய் சாக்கடை தண்ணியாலும் பரவாயில்ல. ஏன்னா 500 ரூபாயோட மதிப்பு இது என்ன ஆனாலும் குறையாது. 500 ரூபாய் மதிப்பு அதை போலத்தான் வாழ்க்கையில நீங்க என்ன ஆனாலும் உங்க மதிப்பு குறையாதுங்க. ஒரு சின்ன தோல்வியோ ஒரு நஷ்டமோ ஒரு துன்பமோ ஒரு துரோகமோ அவமானமோ ஏதோ நடந்திருக்கும் வாழ்க்கையில. அது ஒண்ணுக்கு அப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், இந்த உலகத்தை எதுவுமே செய்ய லாய்க்கு இல்லாதவன், பழக லாய்க்கு இல்லாதவன், தொழில் செய்ய லாய்க்கு இல்லாதவன், நான் தோல்வி அடைந்தவன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இழந்துறது, தன் மேலுள்ள மதிப்பை அவர்களே இழந்ததாக நினைத்து கொள்வது. இழந்ததா அல்ல, உங்களுக்கு மதிப்பு என்னைக்குமே இருக்குது. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ நடந்த ஒரு விஷயம், நமக்கு நஷ்டம் தோல்வி அவமானம் ஏதோ ஒண்ணு, பட் அதை ரியலைஸ் பண்ணதில் வெளியில் வந்துட்டோம்னா அந்த மதிப்பு என்னைக்குமே இருக்குது. இந்த பூமியில் இருக்கும் வரை நமக்கான மதிப்பு நாம் கொடுத்து கொள்வதுதான், அது குறையவே குறையாது. நம் எண்ணம் தான் அது. இந்த 500 ரூபாய் நோட்டுக்கு என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பு நமக்கு இருக்கிறது. இதை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் பூரிப்பு. அந்த மாதிரி உங்களை பார்த்த உடனே உங்கள் சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு சின்ன பூரிப்பும் சந்தோஷமும் வர வேண்டும். அதற்கு நீங்களும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, இந்த 500 நோட்டுக்கு என்ன மதிப்பு இருக்கிறதோ அதை விட அதிக மதிப்பு நீங்கள் இருக்கும் வரை உங்களுக்கும் இருக்கிறது என்பதுதான். நல்ல சிந்தனைகள் வைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினா.